இந்திய முதலாளித்துவ வளர்ச்சியை இங்கிலாந்தோடு இணைச்சு தான் புரிஞ்சுக்க முடியும் சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும். சுதந்திரம் கிடைச்ச பிறகு, அதுவும் குறிப்பாக 1990களுக்கு பிறகு என்ன இருக்கு, நம்ம தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் அப்படின்னு பேசுகிறோம். அப்படின்னா என்ன? இன்னைக்கு பல கம்பெனி உலகம் முழுக்க இருக்கிறோம். இப்போ இந்தியாவிலே எடுத்துட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இது மெட்டா என்ற நிறுவனத்துக்கு சொந்தம். அப்புறம் கூகுளில் சர்ச்சாக இருக்கட்டும், ஜிமெயில், யூடியூப், ஜிபே, அது ஆல்ஃபபெட் என்ற நிறுவனத்துக்கு சொந்தம். மைக்ரோசாஃப்ட், உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இது அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தம். அது மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயே நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. நிசான் இருக்குது, ஹுண்டா இருக்குது, இது போல் அந்த செயின்கோபைன் இருக்குது, இது மேனுஃபேக்சரிங். அப்புறம் இங்கேருந்து ஏற்றுமதிக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குற திருப்பூர், ராணிப்பேட்டை, இதெல்லாம் நடந்தது கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளில், அல்லது குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக அளவில் நடந்தது. இந்தியாவுக்கு பெருசாக வளர்ந்தது 1990களுக்கு பிறகு. நம்ம மூலதனம் நூலில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ தோழர்கள் பேசியது குறிப்பாக பொருள் உற்பத்தி, ஆயுத தளவாடம் உற்பத்தி, அதை போய் நீங்கள் தொட்டு பார்க்கலாம். மூலதனம்னா என்ன, பணம்னா என்ன? இப்போ நீங்கள் முதலாளித்துவத்தில் பொருள் உற்பத்தி நடக்கணும் அப்படின்னா அது சரக்காக தான் நடக்கும். சரக்குன்னா என்ன? விற்கிறதுக்கு தான் உற்பத்தி. விற்கிறதுக்கு உற்பத்தி ஆனால் அதுக்கு பணம் இருக்கணும். இப்போ பணம் எப்படி வளர்ந்து வந்தது என்று மார்க்ஸ் பேசுகிறாரு. மூலதனம் என்பது பணத்தினுடைய மாறிய வடிவம் தான். பணத்தை போட்டு அதிக பணம் எடுக்கணும். அந்த மூலதனமும் இன்னும் பெருசாக வளர்ந்துச்சுன்னு இங்கே ஏகபோக மூலதனம் என்று ஒவ்வொரு நாட்டிலையும் ஏகபோக மூலதனம் உருவாகி, தோழர் சொன்ன மாதிரி மூலதனம் பெருத்து போயிடுச்சு. அப்போ நான் பாதுகாப்புத்துறைக்குள்ளே போகிறேன், வெளிநாட்டை போய் பிடிக்கிறேன், ஏகாதிபத்தியம் அப்படின்னு போகிறோம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு என்ன நடக்குது? குறிப்பாக நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் 90களுக்கு பிறகு உருவான தனியார்மயம், தாராளமயம், உலகமயம் அப்படின்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, ஒரு டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷனுடைய ரூல் நடந்துகிட்டு இருக்கு. அது அவங்க தான் நம்மளை ஆட்சி புரிகிறாங்களா அப்படின்னா இல்லை. மோடி இருக்கிறாரு, அதானி இருக்கிறாரு, அம்பானி இருக்கிறாரு. இப்போ அவங்க என்னதான் பண்றாங்க, அவங்களுடைய ரோல் என்ன, அவங்க எங்க இருந்து இந்த ஆட்சியை நடத்த முடியுது, அதுக்கு ஒரு பேஸ் வேணும். நாங்கள் மூலதனம் நூலில் முதலாளித்துவத்தின் தோற்றம் பற்றி படிக்கும்போது, பணத்தின் வளர்ச்சி இல்லாமல் முதலாளித்துவம் கிடையாது. பணம் வளரும் போதே கடன் செலாவணி முறை, இந்த பேங்கு கடன் செலாவணியெல்லாம் உருவாகாம முதலாளித்துவம் கிடையாது. அப்போ இந்த உலகளாவிய முதலாளித்துவத்துக்கு ஒரு நிதி அடிப்படை இருக்கு. அதை பற்றி தான் பேசணும். குறிப்பாக அதுக்கு பேர் யூரோ மார்க்கெட், யூரோ சந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூரோன்னா என்ன? ஐரோப்பா. இப்போ ஐரோப்பாவுக்கும் இந்த யூரோ அப்படிங்கிற சொல்லுக்கும் தொடர்பு இருக்கு, ஆனால் இல்லை. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை பேசுறதுக்கு தயாரித்தது, இந்த பவர் பாயிண்ட் தயாரித்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். யாருன்னா செயற்கை நுண்ணறிவு தான் இதை தயாரித்து கொடுத்தது. அதுக்காக அதாவது ஏதாவது நல்ல விஷயம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எனக்கு கைத்தட்டுங்க, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா செயற்கை நுண்ணறிவிட்ட தான் நீங்கள் கேட்கணும். 50-50 பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அது என்னன்னு கடைசி நேரம் கிடைச்சா அதையும் சொல்கிறேன். நம்ம மேலே போகலாம். நெக்ஸ்ட், இந்த யூரோ மார்க்கெட் அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் பவர் 500 கம்பெனி, உலகத்தில் இருக்கிற 500 பெரிய கம்பெனியுடைய ஆண்டு ரெவன்யூ எடுத்தீங்கன்னா $41.7 ட்ரில்லியன். இந்தியாவில் மூலதனம் என்ன அக்குமுலேட்டட் மூலதனம் தோழர் சொன்னது 4.6 ட்ரில்லியன், 4.8. அதை விட கிட்டத்தட்ட 9 மடங்கு இந்த 500 கம்பெனி இந்தியாவோட 9 மடங்கு அது இல்லை ரெவன்யூ. இது குளோபல் ஜிடிபியில் 1/3 பங்கு. இந்திய ஜிடிபியை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு. இந்திய ஜிடிபி 4.5 ட்ரில்லியன் தான். அப்புறம் 9 யூஎஸ் கம்பெனி எடுத்தீங்கன்னா அதனுடைய மார்க்கெட் வேல்யூ, இப்போ நீங்கள் என்விடியா பார்க்குறீங்க, நம்ம எலான் மஸ்க் என்ற தனிநபர், அவருடைய சொத்து மதிப்பு $1 ட்ரில்லியன் ஆயிடுச்சு. $1 ட்ரில்லியன் தாண்டிருச்சு. இந்தியாவுடைய ஜிடிபி என்ன? $4 ட்ரில்லியன். அதான் ரெண்டும் 1 to 1 கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த எண்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். 140 கோடி பேர் வருஷம் முழுக்க உற்பத்தி செய்யக்கூடிய அளவு எலான் மஸ்குடைய சொத்து மதிப்பாக இருக்கு.
ரெண்டும் 1 to 1 கிடையாது. ஆனால் அந்த நம்பரை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலே போகலாம். இப்போ யூரோ மார்க்கெட்னா என்ன? யூரோ மார்க்கெட் அப்படின்னா அதான் டாலர்னா என்ன? டாலர் என்பது அமெரிக்காவுடைய நாணயம். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து இந்திய ரூபாயை கட்டுப்படுத்தும். அமெரிக்க ரிசர்வ் வங்கி அமெரிக்க டாலரை கட்டுப்படுத்தும். ஆனால் அமெரிக்காவுக்கு வெளியே நீங்க டாலர் டெபாசிட் வைத்திருந்தால் அதுக்கு பேரு யூரோ டாலர். அந்த டெபாசிட்டுக்கு பேரு யூரோ டெபாசிட். அது ஏன் அந்த பேர் வந்ததுன்னு நான் சொல்றேன். இப்போ உதாரணமா நான் வந்து சீனாவில் வேலை செஞ்சேன். சீனாவில் வேலை செய்யும் போது எனக்கு சீனாவுடைய நாணயம் வேற, இந்தியாவுடைய நாணயம் வேற. ஆனால் சீனாவில் நான் வேலை செய்யும்போது எனக்கு டாலர்ல சம்பளம் கொடுப்பாங்க. இது போல நிறைய பேர் வெளிநாட்டு இந்தியர்கள் வேலை செய்யும் போது இந்தியாவில் ஸ்டேட் பேங்க்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. நீங்க வந்து நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் தொடங்கலாம். அப்படின்னா உங்களுடைய டாலரை இங்க டெபாசிட் பண்ணா டாலராகவே இருக்கும். என் பேர்ல ஸ்டேட் பேங்க்ல டாலர் அக்கௌண்ட் இருக்கும். அந்த டாலர் அக்கௌண்ட் வந்து யூரோ மார்க்கெட். ஏன்னா அந்த டாலர் அமெரிக்காவில் இல்லை, இந்திய வங்கியில டாலர்ல இருக்கு. கொஞ்சம் முரணா இல்லையா? இந்திய வங்கியிலன்னா ரூபாயில தானே இருக்கணும். அமெரிக்க டாலர் என்பது அமெரிக்காவில் தானே இருக்கணும். இதுக்கு பேர் தான் யூரோ மார்க்கெட். நான் சொன்னது வந்து நான் ஏதோ ஒரு $1000 $2000 போட்டு வச்சிருப்பேன். ஆனால் இந்த யூரோ மார்க்கெட்டுடைய அளவு என்பது அளவு அடுத்தது பார்க்கலாம். இது என்னன்னா அமெரிக்காவில் ஒரு வங்கி இருந்ததுன்னா அது அமெரிக்க ரிசர்வ் வங்கிக்கு ஒழுங்கு அதோடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. ஸ்டேட் பேங்க் இருந்ததுன்னா இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தும். ஆனால் யூரோ டாலரை அது மிகப்பெரிய மையம் வந்து லண்டன், அதே பிரிட்டானியா தான். அடுத்தது சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் இது போன்ற மையங்களில் வந்து டாலர் டெபாசிட் வச்சுக்கலாம். இந்தியாவில் ரொம்ப கம்மி. இந்தியாவில் நான் டாலர் போட்டு வச்சேன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மிஞ்சி போனால் இந்தியாவுடைய டெபிசிட்டுக்கு ஆர்பிஐ வந்து அதை பயன்படுத்தும். இதை வந்து ரெகுலேஷன் கிடையாது. பிரிட்டன் என்ன சொல்கிறாங்க, இது வந்து வெளிநாட்டு டாலர், நான் ஏன் அதில் தலையிடணும், நீ எப்படி வேணாலும் வச்சுக்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, அமெரிக்காவும் அதில் வந்து ரெகுலேட் பண்ணலை தொடக்கத்தில். வரலாறு நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு குறைந்த அளவு ரெகுலேஷன் மட்டும் கொண்டு வராங்க. இது வந்து நம்ம சொல்கிறோமே கட்டற்ற மூலதனம், எந்த கட்டுப்பாடும் இல்லாத பண மூலதனம். இதை வச்சுட்டு இந்த பேஸில் இருந்து தான் உலகம் முழுக்க இவங்க நீங்கள் என்ன சொன்னீங்க தாவறாங்க இல்லையா? தாவதற்கான அந்த லான்ச்சிங் பேட் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறா, ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் கிடையாது. நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு டெபாசிட் வந்துச்சுன்னு வைங்க, தோழர் ஆர்குட்டி தோழர் சொல்லுவார், நீங்கள் ஒரு பேங்க்கில் 100 கோடி ரூபாய் டெபாசிட் வந்ததுன்னா அதில் ஒரு 20 கோடி ரூபாய் நீங்கள் ரிசர்வ் வச்சுருக்கணும். 80 கோடி தான் கடன் கொடுக்க முடியும். இதை அரசாங்கம் தீர்மானிக்கும். ஆனால் லண்டன் சிட்டி அப்படின்னு இருக்கு. லண்டனில் இருக்கிற ஒரு வங்கி $100 கோடி டெபாசிட் வந்துச்சுன்னா $100 கோடி இங்கே கடன் கொடுக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்போ வங்கிக்கு வந்து செலவு குறைவு, கடன் கடைசியாக வந்து. ஆனாலும் இந்த டாலர் பரிவர்த்தனை அமெரிக்கா மூலமாக தான் போகும். இதுதான் இந்த யூரோ டாலர் மார்க்கெட்டுடைய யூரோ மார்க்கெட், யூரோ டாலர், யூரோ பாண்ட். டெபாசிட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேங்க் இந்த டெபாசிட் எல்லாம் வாங்கி கடன் கொடுக்கும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து வெளிநாட்டில் போய் ஒரு கம்பெனி வாங்கணும், நான் வாங்க முடியாது, அதானி வாங்க போறாருன்னு வைங்க, அவர் லண்டனில் டாலர் கடன் வாங்கலாம். இந்த வங்கிகள்லாம் இவ்வளவு பணத்தை கையில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்குது, அவங்க கடன் கொடுப்பாங்க. இதோடைய அளவு என்ன, ஆஃப் ஷோர் டாலர் டெபாசிட் வந்து 14.5 ட்ரில்லியன். இந்திய ஜிடிபியை விட 3 மடங்கு, அமெரிக்க ஜிடிபியை விட குறைவு. அதான் அமெரிக்காவும் சீனாவும் மட்டும்தான் இதை விட அதிகமான ஜிடிபி, மீதி எல்லா நாடுகளும் இதை விட குறைவு. டாலர் கிரெடிட் எவ்வளவு கொடுக்குறாங்க, 16 ட்ரில்லியன் டாலர் கடன் கொடுத்துருக்காங்க. யார் கடன் வாங்கினாங்க, நானும் நீங்களும் வாங்க போறதில்ல. வாங்கியது யாரெல்லாம்னா இப்போ தோழர் பேசிய அந்த பன்னாட்டு மூலதனம், அவங்க இந்தியாவுக்கு வரணும்னா இங்க கடன் ரைஸ் பண்ணலாம், வேறு வழிகள்லையும் பண்ணலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான இடம், நீங்கள் அந்த நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். அப்போ டாலர் டெரிவேட்டிவ் இருக்கு, அது 100 ட்ரில்லியன் அப்படின்னு போனோம்னா உலக ஜிடிபிக்கு கிட்டத்தட்ட நிகரான அளவு. இப்போ இந்த எண்கள் எல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து இதை கற்பனை செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இது ஒரு மார்க்கெட், யூரோ டாலர் மார்க்கெட் அப்படின்னு லண்டனை மையமாக கொண்டு, லண்டன் தான் மெஜாரிட்டி, ஒரு 80-90% லண்டன் தான். சிங்கப்பூர், ஹாங்காங், துபாயும் இருக்கு. அடுத்தது போலாம். இப்போ அதான் அந்த கம்பேரிசன், இந்திய ஜிடிபி 3 ட்ரில்லியன்னா அந்த என்ன இந்த யூரோ டாலர் மார்க்கெட் வந்து எத்தனை மடங்கு, தப்பா போடுது, ஓகே 4 மடங்கு.
ஆஃப் ஷோர் டாலர், ஓகே, அதை 1 மடங்காக போட்டு காட்டுது. டாலர் டெபாசிட் வந்து 3.7 மடங்கு, டெய்லி டர்ன் ஓவர் 2.5 மடங்கு, டோட்டல் யூரோ டாலர் சிஸ்டம் வந்து 15 மடங்கு. அப்போ இந்தியாவில் 900 மில்லியன்லேருந்து 4 ட்ரில்லியனுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, குழந்தை நல்லா வளர்ந்துருச்சு. ஆனாலும் உலக அளவில் பார்க்கும்போது நீங்கள் நொஞ்சான் தான். அங்கே பெரிய பெரிய பயில்வான் நிற்கிறான். வந்து ஒரு நம்ம ஊரில் நம்ம தாதா தான் உள்ளே வரும்போது அவன் இவங்கள்ட்ட அனுமதி கேட்டு தான் வருவான். ஆனால் அங்கே போய் நீங்கள் ஆட்டம் போடணும்னா அவனுடைய வலிமை, அதாவது அவனுக்கு இராணுவம் அதெல்லாம் விட்டுடுவோம், அவனுடைய மூலதனத்தினுடைய வலிமை வந்து பிரம்மாண்டமாக இருக்கு. அடுத்தது வந்துட்டீங்களா? ஸோ இந்திய நிறுவனங்கள் இந்த யூரோ மார்க்கெட்டை பயன்படுத்தியிருக்கு. யூரோ என்பது ஏன் யூரோன்னு வந்ததுன்னு அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அப்போ இந்திய நிறுவனங்கள் எப்படி பயன்படுத்துது? டாடா ஸ்டீல் வந்து 2007 ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்தை வாங்குது, கோரஸ் ஸ்டீல். அதுக்கு வந்து அவங்க வந்து டாட்டாவுடைய யூகே கிளை நிறுவனம் மூலமாக பணத்தை வந்து ரைஸ் பண்ணி அதை வந்து வாங்குறாங்க. இந்திய பேங்க்லாம் அதுக்கு பணம் கொடுக்கல. இந்திய பேங்க்ல பணம் கொடுத்து மாளாது. எல்லா நாடுகளையும் அதான் கதை அப்படின்னு எடுத்துக்கலாம். சிங்கப்பூர் சப்சிடியர்கிட்ட இருந்து பணம் வாங்குது. இப்போ சிங்கப்பூர், ஹாங்காங் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? குட்டி தீவு. லண்டனும் அப்படிதான். லண்டன் வந்து சிங்கப்பூரோட பெருசு, ஆனாலும் அது ஒரு தீவு தான். ஆனால் அது ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் உடையதாக இருக்குது அப்படின்னா, முதலாளித்துவத்துடைய பண அடித்தளம் வந்து அங்கே இருக்குது. ரிலையன்ஸ் வந்து சில டீல்ஸ் பண்ணிச்சு 2022. இப்போ 3 to 5 பில்லியன் டாலர் அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆனுவலாக, அதை வருஷந்தோறும் இந்திய நிறுவனங்கள் ஒரு 6 to 8 பில்லியன் யூரோ டாலர் மார்க்கெட்லேருந்து அவங்க ரைஸ் பண்ணுறாங்க அல்லது அங்கே டெபாசிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பயில்வான்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அமேசான் வந்து ஒரே பாண்டுனா அவங்க யூரோ மார்க்கெட்டில் கடன் வாங்குறாங்க. எவ்வளவு? 14.5 பில்லியன் யூரோ வந்து அங்கே ரைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமேசான் அதே வாரத்தில் இன்னொரு டோட்டல் பாண்ட், அது யூரோ மார்க்கெட்டு, அமெரிக்க மார்க்கெட்னா அது டொமஸ்டிக் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுது. அதே போல் அமேசான் இன்வெஸ்டர் ஆர்டர் எவ்வளோ வந்துச்சு? ஆல்ஃபபெட் வந்து 2026 யூஎஸ் யூரோ பேங்க்லேருந்து மொத்தம் 32 பில்லியன் டாலர் அவங்க வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சில துளிகள் தான். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மூலதன சுனாமி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. மூலதன சுனாமின்னா அது எங்கிருந்தோ வரல. இந்த உற்பத்தியிலிருந்து, தொழிலாளர்களிடமிருந்து கறந்த உபரி மதிப்பு தான் மூலதனமாக மாறி சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஏன் வந்து அமெரிக்கா தானே பெரிய நாடு, அமெரிக்காவில் அந்த மார்க்கெட் இருக்க வேண்டியது தானே, நியூயார்க்கில் ஏன் டாலர் மார்க்கெட் இருக்கக்கூடாது, ஏன் லண்டன் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன வரலாற்று கதை இருக்கு. அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது. அதாவது 2ஆம் உலகப் போருக்கு முன்ன வரைக்கும், 19ஆம் நூற்றாண்டு நமக்கு தெரியும், 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் பிரிட்டன் தான் உலகத்துக்கே ராஜா. இந்தியா உட்பட பல காலனிகளை பிடித்து வைப்பது, மிகப்பெரிய ஏற்றுமதி உற்பத்தியில் பிரிட்டன் தான் நம்பர் 1. 19ஆம் நூற்றாண்டில் எல்லாருக்கும் அவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு போட்டி வருது. போட்டி வந்து தான் நம்ம லெனின் சொல்கிற ஏகாதிபத்தியம், காலனிகளை பிடிக்கிறதெல்லாம் வருது. ஆனாலும் லண்டன் என்பது இந்த நிதி மையமாக இருக்கு. அன்னைக்கு கிட்டத்தட்ட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வங்கி என்பது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ உலகத்தில் யாராக இருந்தாலும் நீங்கள் லண்டனில் இருக்கணும். லண்டனில் இருந்தால்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ உலகம் முழுக்க ஒரு நிதி ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குறாங்க. ஆனால் முதல் 2ஆம் உலகப் போரில் பிரிட்டன் வந்து பலவீனமாயிடுது. அமெரிக்கா உலகத்தின் முன்னணி நாடாக மாறுது. இப்போ டாலர், நம்ம பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்லாம் படிச்சிருக்கிறோம். இப்போ IMF, உலக வங்கி இதெல்லாம் உருவாகும் போது டாலரை வந்து உலக நாணயமாக சுமத்துறாங்க. அப்போ டாலர் தான் எல்லாருமே பயன்படுத்த போகிறாங்க ஏற்றுமதி இறக்குமதிக்கு. அப்போது இங்கே அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது, கிளாஸ்-ஸ்டீகல் ஆக்ட் அப்படின்னு 1934 போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய நிதி நெருக்கடி, பங்குச்சந்தை வீழ்ச்சியில் பெரிய ஒரு பெரும் மந்தம் வந்துடுது. அப்போ அமெரிக்க நாடாளுமன்றம் என்ன செய்யுதுன்னா, வணிக வங்கிகள் முதலீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, 2 தனித்தனியாக இருக்கணும். அதாவது வணிக வங்கின்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு கடன் கொடுத்தீங்க, உற்பத்திக்கு கடன் கொடுத்தீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கு தனி கம்பெனி வச்சுக்கணும். அப்போது வங்கி என்ன பண்ணுவான், அவனுக்கு அமெரிக்காவில் அதை வேலையை செய்ய முடியாதுன்னா அவன் நேர லண்டனுக்கு வரான். லண்டனில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை.
இது பல காரணங்களில் இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது என்னன்னா, அவன் வந்து அமெரிக்காவிலிருந்து மூலதனம் நிறைய வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு ஃபாரின் பாண்ட் இஷ்யூ, வெளிநாட்டு கடன் பத்திரம் வெளியீட்டுக்கு வரி விதிக்கிறாங்க. அப்போ அதையும் தவிர்ப்பதற்கு இவங்க வந்து லண்டன்ல, இப்போ அமெரிக்கா வங்கி இருக்குதுன்னா லண்டன்ல ஒரு பிரான்ச் இருக்கும், அதே போல இங்கிலாந்து வங்கிகளும் லண்டன்ல ஒரு பிரான்ச் வச்சிருப்பாங்க. இது இந்த ஸ்ட்ரக்சர் இதிலிருந்து தொடங்கி டெபாசிட் வந்து உலகம் முழுக்க 40-50களுக்கு பிறகு உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க கையில் டாலர் இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் அமெரிக்காவில் போய் வைக்க மாட்டீங்க. இதில் முக்கியமான ஒன்று சோவியத் யூனியனுக்கு கையில் டாலர் வந்துச்சுன்னு வைங்க, அமெரிக்கா என்பது கம்யூனிச விரோதி, நீ அமெரிக்காவில் கொண்டு வச்சிங்கன்னா என்றைக்கு வேணாலும் அதை வந்து கைப்பற்றிடலாம். ஆனால் லண்டன் அப்படி இல்லை, அவன் எங்கே வேணாலும் இருப்பான். அப்போது சோவியத் யூனியனுடைய டாலர் டெபாசிட்டும் லண்டனுக்கு தான் வருது. இப்போ இந்த ஃபேக்டர் எல்லாம் சேர்ந்து லண்டன் என்பது டாலருக்கான ஒரு மையமாக உருவாகுது. இப்போ லண்டனில் இருக்கக்கூடிய வங்கிகளில் அமெரிக்காவுக்கு வெளியே டாலர் டெபாசிட்ன்றது உருவாகுது. இதுதான் வரலாறு. இங்கிலாந்து ஐரோப்பாவில் இருக்கிறதுனால அது யூரோ மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய வரையறை என்பது அமெரிக்காவுக்கு வெளியே இருக்கக்கூடிய டாலர் டெபாசிட் அல்லது ஐரோப்பாவுக்கு வெளியே இருக்கிற யூரோ டெபாசிட்டையும் யூரோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே என்ன நடக்குது, நம்ம எல்லாரும் பெட்ரோ டாலர்னு கேள்விப்பட்டிருப்போம். 1970களுக்கு பிறகு இந்த சவுதி அரேபியா, குவைத்து இவங்கெல்லாம் கச்சா எண்ணெய் விலை கண்ணாபின்னான்னு ஏறிடுச்சு. அவங்க டாலரில் தான் இன்வாய்ஸ் பண்ணுறாங்க. இந்த டாலரை நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று அமெரிக்காவில் போடணும், ரெண்டாவது அவங்களும் கணிசமான அளவு இந்த லண்டன் சந்தையில் போடுறாங்க. இந்த லண்டன் சந்தையில் போட்டாங்கன்னா யார் இந்த லண்டன்ல இருந்தோ சிங்கப்பூர்ல இருந்தோ துபாயில இருந்தோ கடன் வாங்குறாங்க? சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னா இலங்கை அரசு வந்து திவாலாச்சு. ஏன் திவாலாச்சுன்னு போய் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சந்தையிலிருந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கி அவங்க இறக்குமதியை சமாளிச்சிருக்காங்க. அப்போ இந்த பணம், இந்த டாலர் பணம் என்பது உலகம் முழுக்க இருக்கிற அரசுகளுக்கு அல்லது தனியார் நிறுவனங்கள் இந்த டாலர் டெபாசிட் பண்ணுறது சவுதி அரேபியா மட்டும் இல்லை, பெரிய பெரிய கார்பரேட், அதாவது வால்மார்ட்டாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் உற்பத்தி கிடையாது, இவங்க முதலீடு செய்கிறதே ரொம்ப குறைவு, லாபம் வந்து குவியுது. மைக்ரோசாஃப்ட் வந்து $30 பில்லியன் $40 பில்லியன் அவங்ககிட்ட ரிசர்வ் இருக்கும். அவங்க எங்கே வந்து அதை போடுவாங்க, எங்கே அதிக வருமானம் கிடைக்குதோ அங்கே போய் போடுவாங்க. யார் அங்கே கடன் வாங்குவாங்க? அமெரிக்க வங்கிகள் இந்த யூரோ டாலர் மார்க்கெட்லேருந்து டாலரை கடன் வாங்கி அமெரிக்காவுக்குள்ளே கடன் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த சப்ரைம் கிரைசிஸ்லாம் படிச்சிங்கன்னா அந்த மெக்கானிசத்தில் இந்த யூரோ டாலர் மார்க்கெட்டும் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதை பார்க்கலாம். அடுத்தது, இப்போ லண்டனுடைய அட்வான்டேஜ் என்ன? ஒன்று டைம் ஜோன், இது வந்து உலகத்துக்கு நடுவில் இருக்குது. லண்டன் வந்து இப்போ ஒரு மணிக்கு அவங்க ஆஃபீஸ் திறந்தாங்கன்னா இந்தியாவில் வந்து இந்தியாவில் நமக்கு எப்படி இருப்போம், இல்லை அவங்க காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் திறந்தால் நமக்கு மதியம் 2 மணி, அப்போ இந்தியாவை கவர் பண்ணிடலாம், சிங்கப்பூரை கவர் பண்ணிடலாம். அவங்க சாயங்கால நேரம் மதிய நேரம் வரும்போது அமெரிக்கா பிஸ்னஸ் தொடங்கிடும். அப்போது ஒட்டுமொத்த வேர்ல்டையும் கவர் பண்ணுற டைம் ஜோனில் லண்டன் இருக்கு. நியூயார்க்கோ ஜப்பானோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி போயிடுறாங்க. ரெண்டாவது வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150 ஆண்டுகளாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து லண்டனில் உருவாயிருக்கு. அவன் தான் உலக முதலாளித்துவத்தின் தலைமையகமாக இருந்திருக்கு. அப்புறம் அந்த பிரிட்டிஷ் 2 கட்சியுமே, லேபர் பார்ட்டியும் சரி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் சரி, இந்த சிட்டி, அதுக்கு பேர் வந்து சிட்டி, அந்த சிட்டிங்கிற ஏரியா, நீங்கள் லண்டன் போனீங்கன்னா ஒரு ஏரியா முழுக்க இந்த வங்கிகள், முதலீட்டு வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்களுடைய ஏரியா தான். அதை வந்து தொடவே மாட்டாங்க. அதை ஊக்குவிப்பது தான் பிரிட்டனுடைய பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்குது. அப்புறம் ஆங்கில மொழி அடுத்தது என்பது எங்கேயோ வானத்திலிருந்து விழல, இது உற்பத்தி சார்ந்தது. எப்படி மூலதனம் உலகளாவிய உற்பத்திக்கு போகுதோ, எப்படி அமெரிக்காவிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, பிரிட்டனிலிருந்து ஜப்பானுக்கும், தாய்வானுக்கும், சவுத் கொரியாவுக்கும் உற்பத்தியை நகர்த்துறாங்க. எப்போ? 1960கள் 70களில். அதன் பிறகு சீனாவுக்கு நகர்த்துறாங்க. இப்போ உற்பத்தி வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு மூலதனமும் சர்வதேசம் ஆகணும். அதுக்கு முன்னாடியும் வர்த்தகம் இருந்திருக்கு. மூலதனம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, ஆனால் அது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு. இன்னைக்கு வந்து குளோபலைஸ்டு கேபிட்டல். நீங்கள் வந்து லண்டனில் வர்ற டாலர் என்பது ஏதோ சொல்லுவாங்களே, அதோடைய சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. அது வந்து அது அழுக்கு எது கொள்ளையடிச்சு வந்ததா, அல்லது எங்கேயாவது சுரண்டி வந்ததா, அல்லது இவருக்கு மூட்டை தூக்கி சம்பாதிச்சு கொண்டு வந்து டெபாசிட் பண்ணாரான்னு கண்டுபிடிக்க முடியாது. எனவே அது பணத்தினுடைய நேச்சர். மூலதனம் நூலில் மார்க்ஸும் அதை பற்றி நிறைய பேசுகிறாரு.
அப்போது உற்பத்தியும் வர்த்தகமும், குறிப்பாக உற்பத்தி உலகமயமாதல் என்பது 1960களுக்கு பிறகு உலகத்தின் ஒரு பாதியில் நடக்குது. அது சோவியத் யூனியன், சோசியலிச முகாம், இந்தியா போன்ற நாடுகள் தவிர்த்து ஐரோப்பா, மேற்கு ஐரோப்பா முழுக்க, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, ஜப்பான், சவுத் கொரியா, இவங்கெல்லாம் ஒரு ஜோன் ஆயிடுறாங்க. இதுக்குள்ள மூலதனம் வந்து அவுட் சோர்சிங் பண்ணலாம். இதை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான புத்தகம் இருக்கு, அடுத்தது போயிடலாம். ஜான் ஸ்மித்துடைய அதான் இது இருக்கட்டும். அதாவது யூரோ மார்க்கெட் இல்லாமல், அதாவது யூரோ மார்க்கெட் வந்த பிறகுதான் இதெல்லாம் நடந்துச்சா? அப்படி இல்லை. ரெண்டும் வந்து இணையாக வளரும். ப்ரொடக்ஷன் வெளியே போக போக உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் சிஸ்டம் வந்து வேணும். இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் சிஸ்டம் வளர வளர நான் வந்து வெளியே போய்க்கலாம். இப்படி வந்து ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் வந்து இன்னைக்கு உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், இதனுடைய நோக்கம், இலக்கு என்ன? அதான் தோழர் சொல்றது. கார்ப்பரேட் மயம் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையில் அது சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் கார்ப்பரேட் மயம் என்பது தான் அதனுடைய விளைபொருளாக இருக்குது. அது அரசு துறையாக இருக்கலாம். இன்னைக்கு பஸ்ஸு, தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் வாங்குதுன்னா அவன் வந்து நிதி மூலமாகத்தான் அது உள்ள வருது. அடுத்தது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான். அப்போ இன்னைக்கு உலகம் இல்லை, இன்னைக்கு இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா கூட நம்மெல்லாம் பேசுகிறோம், இந்திய முதலாளிகள் பெரிய ஆளுங்க தான். இந்தியாவுக்குள்ளேயே அவன் வந்து ஒரு சர்ச் என்ஜின் வந்து இல்லை, ஒரு இமெயில் சர்வீஸ் இல்லை. கரெக்டா? இன்னைக்கு ஒரு நம்ம ஜிபே பண்றது கூட, ஜிபேங்கிறது ஒரு ஜெனரிக் நேம் ஆயிடுச்சு. பணம் யூபிஐல அனுப்புனா ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு சாதாரண மக்கள் கூட சொல்றாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய நிதித்துறையில் இந்த சர்வதேச நிதி என்பது ஆதிக்கம் செலுத்துது. அப்போ இதுக்கு கவுண்டர் என்ன? அதுதான் தோழர் ஆறுக்குட்டி தோழர் பேச போறாரு. சீனா என்பது இதை கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அப்போ அடுத்தது போலாம். அப்போ யூரோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஏதோ வந்து தனியா இருக்குது அப்படிங்கிறது இல்லை. இது உலக முதலாளித்துவத்தின் வளர்ச்சியிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதி. இதை நம்ம, அதாவது மூலதனம் நூல்ல நம்ம என்ன இன்னைக்கு காலையில கூட பேசிட்டு இருந்தோம். ஒரு முதலாளி, அதாவது தொழிலாளியிடத்திலிருந்து எடுத்த உபரி மதிப்பை அவருடைய லாபமா எடுத்துக்கிறாரு, வங்கிக்கு வந்து என்ன வட்டி கொடுக்குறாரு, அல்லது அவர் அங்க வேலை செஞ்சதுக்கு சம்பளம் எடுக்கிறாரு. மூணு சேர்ந்து அவருக்கு தான் போகுது. அவர் ஒருவேளை சொந்த மூலதனத்தை போட்டா வட்டியையும் தனக்கு எடுத்துப்பாரு. ஆனா மார்க்ஸ் என்ன சொல்றாரு? தனித்தனியா பிரிச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனை வந்து நீங்க துல்லிய தாக்குதல் நடத்த முடியும். அப்போ இது போன்ற யூரோ மார்க்கெட் போன்ற ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவன் எப்படி ஆப்ரேட் ஆகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்கு. அது இந்தியன் கார்பரேட், இந்திய மூலதனம்னு தனியா இன்னைக்கு நம்ம வந்து பிரிச்சு பேச முடியுமா அப்படிங்கிறதே கூட சந்தேகம்தான். நீ அதானி கம்பெனியில எவ்வளவு பேர் வெளியே இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான்? அது எந்த தீவுல இருக்கு? அல்லது லண்டன் தான் மிகப்பெரிய வரி ஏய்ப்பு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த யூரோ மார்க்கெட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை வந்து எதிரியை பெயர் சொன்னால்தான் எதிரியை வந்து நம்ம எதிர்க்க முடியும். நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வைங்க, அது தான் ஸ்ட்ரகிள் வந்து போயிட்டே இருக்கும். எனவே இந்த கார்ப்பரேட் மயம் அல்லது கார்ப்பரேட்டிசம் இதனுடைய நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை இது வந்து ஒரு அடிப்படை தான். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அடுத்தது நான் அதை பத்தி பேச போறதில்லை. இதுதான் இந்த முதல் புத்தகம், ஜான் ஸ்மித் எழுதிய 21ஆம் நூற்றாண்டில் ஏகாதிபத்தியம். இதை தமிழ்ல மொழிபெயர்த்தோம். என்னதோல தமிழ்ல வந்திருக்குது, சிந்தன் புக்ஸ்ல போட்டிருக்காங்க. நானும் தோழர்கள்லாம் சேர்ந்து மொழிபெயர்த்தோம். படிக்கலாம். அதாவது மூலதனம் நூல் படித்தவர்களுக்கு அந்த நூல் வந்து படித்து நல்லாவே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நூலை படித்தால் மூலதன நூலை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலாம். அப்படி வந்து ஈஸியாக படிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த மூலதன வாசிப்பு குழுக்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, இந்த டோனி நார்ஃபீல்ட், இந்த லண்டன் இருக்கு இல்லையா, அவர் வந்து லண்டன் சிட்டியில் வேலை செஞ்சவர். அவர் ஒரு மார்க்சிஸ்ட்டு, முதலாளித்துவ எதிர்ப்பாளர். வேறு வழி இல்லாமல் பொழப்புக்காக உள்ளே போய் வேலை செய்கிறாரு. செய்யும்போது உள்ள என்னென்ன நடக்குது அதையெல்லாம் பார்த்து அந்த நூலை எழுதியிருக்கிறாரு. நூலில் ரொம்ப அடிப்படையான மார்க்சிய வரையறைகள், இந்த சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன வேலைகள் நடக்குது இது எல்லாவற்றையும் விளக்குறாரு. அப்புறம் கோஸ்டாஸ் லாப்பவிட்சாஸ் அப்படின்னு அவருடைய புத்தகம் ஒன்று இருக்கு. அப்புறம் மூலதனம் நூல் இல்லாமல் இது எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் லெனின் எழுதிய ஏகாதிபத்தியம். அதாவது நீங்க வந்து எல்லாமே கார்பரேட்டுகள் அப்படின்னா இந்திய கார்பரேட்டும் அமெரிக்க கார்பரேட்டும் சமம் கிடையாது. இன்னைக்கும் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான் அவங்க தான் டாமினேட்டிங்காக இருக்காங்க.
அதனுடைய மெக்கானிசம் வந்து வேற. அன்னைக்கு வந்து இராணுவத்தை வச்சு இந்தியாவை பிடிச்சு சீனாவை பிடிச்சு சுரண்டான். இன்னைக்கு வந்து வேற ஒரு மெக்கானிசத்துல ஒரு டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன்களாக சுரண்டுறாங்க என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வகையில் நாம் வந்து இந்த யூரோ டாலர் மார்க்கெட், யூரோ மார்க்கெட், யூரோ டாலர், யூரோ டெபாசிட், யூரோ பாண்ட், இது இந்த உலகளாவிய முதலாளித்துவத்துக்கான ஒரு ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு தாங்கி பிடிக்கக்கூடிய அல்லது லான்ச்சிங் பேடாக இருக்கிறது என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னும் 2 நிமிடம் மட்டும்.